பொள்ளாச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க. சரி, எல்லாரும் கையை தூக்கி ஒன்னா சொல்லுங்க. உதயசூரியன் சின்னத்தில் வர்ற வெள்ளிக்கிழமை காலையில் வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பெட்டியில் எத்தனை இடம் பேரு நம்முடைய வேட்பாளர் அண்ணன் ஈஸ்வரசாமியோட பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். சரியா? அதுக்கு பக்கத்தில் ஒரு நீல கலர் பட்டன் இருக்கும், சின்ன பட்டன். அதை அமுக்கி நீங்க போடுறீங்கல்ல ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சே ஆகணுமா? வைப்பீங்கல்ல. ஏன்னா அவர் தமிழ்நாட்டு மக்களை மதிக்கிறதே கிடையாது. வெறும் தேர்தல் மட்டும்தான் வருவார். நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் பறிச்சுட்டாரு. அதிமுக அடிமைகள் இருக்கும்போது இந்த 4 வருஷத்துல பாதம் தாங்கி பழனிசாமி இருக்காருல்ல, எடப்பாடி பழனிசாமி இல்ல, பாதம் தாங்கி பழனிசாமி தலைவர் செல்ல பறிச்சிருக்காரு. அவர் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய அனைத்து உரிமைகள், மொழி உரிமை, கல்வி உரிமை, நிதி உரிமை, மாநிலத்தோட அத்தனை உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சுட்டாரு. ஏன் அவர் அப்படி பண்ணாரு தெரியுங்களா? ஏன்னா நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? சரி, பாதந்தாங்கி பழனிசாமியை நீங்க முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தீங்களா? பின்ன அவர் எப்படி முதலமைச்சரானாரு? நீங்க எல்லாம் மறந்துக்க மாட்டீங்க. இதான் தெரியுதாம்மா யாருன்னு? கீழே படுத்திருக்காரு, யாருன்னு தெரியுதா? முட்டி போட்டு படுத்திருக்காருல்ல, இவர்தான் முன்னாள் முதலமைச்சர், இப்போ எதிர்கட்சி தலைவர். இது மாதிரி ஒரு போட்டோ உலக வரலாற்றிலே எங்கேயுமே கிடைக்காது. ஒரு முதலமைச்சர் தவழ்ந்து போய் 6 மாச குழந்தை மாதிரி தவழ்ந்து போய் டேபிள் சாருக்குள்ள பூந்து போய் அந்த அம்மா சசிகலா அம்மாவோட காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகி கடைசியில் அந்த அம்மா காலையை வாரி விட்டவர் தான் பச்சை துரோகி பழனிசாமி அவர்கள். ஞாபகம் இருக்காமா? அந்த அம்மா முதலமைச்சர் ஆக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்கம்மா. இவர் என்ன பண்ணாரு? அடுத்த நாளே சொல்லிட்டாரு, யார் இந்த சசிகலா, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்ட பச்சை துரோகிமா அவரு. சசிகலா அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, இந்திய மக்களுக்கே துரோகம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒன்றிய அரசு, பாஜக அரசு கொண்டு வந்த அனைத்து மாநில உரிமைகள் அனைத்தையும் ஒவ்வொரு மசோதாவுக்கும் ஆதரவு தெரிவித்து சிஏஏ சட்டம் வருதா, முஸ்லிம்களையும் சிறுபான்மையினர் இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படுற சிஏஏ சட்டம் வருதா, உடனே ஆதரிப்போம். எதிர்த்தது யாரு? திமுக தான் முதல்ல எதிர்த்தது. சிஏஏ சட்டத்தை இப்போ திருப்பி கொண்டு வராங்கம்மா. இப்போ திருப்பி சிஏஏ சட்டத்தை கொண்டு வராங்க. நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நீங்க சிஏஏ சட்டத்தை இந்தியாவோட எந்த மாநிலத்தில் வேணா அமல்படுத்துங்க, தமிழ்நாட்டில் நான் இருக்கிற வரைக்கும் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி கல்வி உரிமைமா, கல்வி உரிமை, நீட் தேர்வை கொண்டு வந்து கேட்டால் என்ன நம்ம சொல்லுவாங்க? திமுக ஆட்சியில் தான் நீட் தேர்வு வந்ததுன்னு சொல்லுவாங்க, காங்கிரஸ் ஆட்சியில் தான் நீட் தேர்வு வந்ததுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேம்மா, 2010ஆம் ஆண்டு நீட் தேர்வு அறிமுகம் பண்ணாங்கம்மா. அப்போ முதலமைச்சர் கலைஞர். அவர் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு அனுமதிக்கவே இல்லை. எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு நுழைவு தேர்வு தேவையில்லை, நாங்கள் பொது தேர்வு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் மார்க் நாங்கள் நல்லா சொல்லிக் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் தான் மிகச்சிறந்த மருத்துவர்கள், மிகச்சிறந்த மருத்துவமனைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அவங்கெல்லாம் நீட் தேர்வு எழுதி படிக்கல. அதனால நுழைவு தேர்வை ரத்து செஞ்சு கிராமப்புறங்கள்லேருந்து ஏழை எளிய மாணவர்கள் டாக்டர்ஸ் ஆகணும்னு நுழைவு தேர்வை ரத்து பண்ணவர் டாக்டர் கலைஞர். கலைஞர் இருந்த வரைக்கும் வந்து நீட் தேர்வு. இன்னொன்று சொல்றேம்மா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரலம்மா. அந்த அம்மாவை விடலை, முடியாதுன்ட்டாங்க. ஆனால் அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வு நுழைச்சு 2017ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும்மா இந்த 6-7 வருஷத்தில் மட்டும் 22 குழந்தைங்க இறந்துருக்காங்கம்மா, தற்கொலை பண்ணியிருக்காங்க. 22 குழந்தைங்க. அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற குழந்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு சென்னையில் ஜெகதீசன் ஒரு பையன் போன வருஷம் நீட் தேர்வு எழுதணும்னா இப்போ கோச்சிங் கிளாஸுக்கு போகணுமா, லட்சமாக செலவு பண்ணணும். அந்த பையன் இறந்துட்டான். என் அப்பாட்ட காசு இல்லை, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு எழுதி லெட்டர் வச்சுட்டு இறந்துட்டான். மருந்து குடிச்சு தூக்கு மாற்றி இறந்துட்டான். அந்த பையன் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பா பேர் செல்வசேகர், அவங்க அப்பாவும் இறந்துட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எனக்கு இருந்தது ஒரே பையன், அவன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், என்கிட்ட பணம் இல்லை கோச்சிங் கிளாஸ் அனுப்புறதுக்குன்னு. இப்படி ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்குமா. 22 குழந்தைங்க இறந்திருக்காங்கம்மா, 22 தற்கொலைகள். இந்த 7 வருஷத்துல மட்டும் 22 தற்கொலைகள். தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம் நீட் தேர்வு எங்களுக்கு வேணான்னு. ஆனா ஒன்றிய அரசு கேக்குதா?
நமக்கு நீட் தேர்வு வேணுமா வேணாமா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலை, ஒன்றிய அரசு, ஒன்றிய பாசிச பாஜக அரசை துரத்தி அடிக்கணும். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் துரத்தி அடிச்சிங்க. ஆனால் இந்த முறை அதை விட அதிகமாக அடிக்கணும். அவங்க திரும்பியே பார்க்கக்கூடாத அளவுக்கு அடிக்கணும். ஆமாம், இப்போ நம்முடைய தலைவர் நீங்கள் வாக்களித்து ஓட்டு போட்டு ஆதரவு தெரிவித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தேர்தலில் வாக்கு போட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை முதலமைச்சரை உட்கார வச்சிங்க. அப்போ என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ கோவிட் பெருந்தொற்று. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.